எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஓசன்னா என்னும் வார்த்தை எங்கிருந்து வந்தது? லூக்கா 19:48 என்று நினைக்கிறேன். 19:48 வேதம் சொல்லுகிறது, ஓசன்னா என்று சொல்லி அவரை வாழ்த்தி வரவேற்றார்களாம். ஓசன்னா, ஓசியானா, ஓசன்னா, ஓசன்னா. இந்த ஓசன்னா என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? சங்கீதம் 118 25, 26 என்ற வார்த்தைகளை வாசித்து பாருங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ண. எபிரேய பாஷையில் தேவனே ரட்சியும், தேவனே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்கிற அந்த வசனத்தினுடைய சுருக்க வார்த்தை தான் இந்த ஓசன்னா என்பது. நாம் பல சுருக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MA என்று சொல்லுகிறோம், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BSc என்று சொல்லுகிறோம். அப்படி சுருக்கு வார்த்தைகளை அல்லது சுருக்கமான வார்த்தைகளை பயன்படுத்த நமக்கு பழக்கம். இப்பேற்பட்ட ஒரு வேத பகுதியினுடைய சுருக்கம் தான் ஓசன்னா என்பது. SOS, எங்களை ரட்சியும், மேடே, எங்களை காப்பாற்றும், தேவனே எங்களை காப்பாற்றும், எங்களை ஆசீர்வதி, எங்கள் காரியத்தை வாய்க்கப்படும். நாம் ஜெபிப்போமா? ஜெபித்தவருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். 1988 வருஷம் தேவன் உனக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் இந்த வருஷம் நிறைவேற தொடங்கும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாதது நிமித்தம் கடந்த நாட்களில் 3 விலையேற பெற்ற உயிர்கள் பரலோகத்துக்கு போயிருக்கிறது. தேவனர்களை மன்னித்து பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அவர்கள் கொடுப்போம் என்று சொன்னதை அவர்கள் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கு பல மடங்கு அதிகமாய் தேவன் உங்களுக்கு அதை செய்வதற்கு உண்மையும் வல்லமையும் இரக்கமுடையவராயிருக்கிறார். அரசாங்கத்திடமிருந்தும் உங்களுக்கு ஒரு உதவி வரும்படி தேவன் சித்தமாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் இல்லாமல் நம்முடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவார். தேவகுமாரனே, இந்த திரு கரத்தை நாங்கள் விழுகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவராக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை களைந்து போட்டு எங்களை ஆசீர்வதியும். உங்கள் வார்த்தையினால் எங்களை சந்தோஷப்படுத்தும். உமக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும் அப்பா. எங்களுடைய அன்பு ரட்சகர் நாமத்தில் நாங்கள் வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமாம். இன்றைய தியானத்திற்கு என்று தேவனின் உள்ளத்தில் போட்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 15, 14 வசனங்கள். 33 வசனம் 15 வசனம் 14. மோசே என்னும் தேவனுடைய மனுஷன். சங்கீதம் 90 தலைப்பு பகுதி அப்படி சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்னும் தீர்க்கதரிசி. 33:11 யாத்திராகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சிநேகிதர். உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 12 முதல் வாசித்து பாருங்கள், அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய சிநேகிதனுமாய் இருந்த ஒரு மனிதன் இந்த இடத்தில் தேவனிடத்தில் ஒரு ஜெபம் செய்கிறார். தேவனே, நீர் எங்களுக்கு முன்பதாக போகாவிட்டால் இந்த பயணம் எங்களுக்கு அவசியம் இல்லை. நீர் எங்களுக்கு முன்பதாக போகாத ஒரு பயணம் எங்களுக்கு அவசியம் இல்லை. அது $1,00,000 சம்பளமா இருக்கலாம், பல கோடி ஜனங்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியமா இருக்கலாம். தேவனே, நீர் போகாத ஒரு பயணம் எங்களுக்கு அவசியம் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நேபாள் எனும் நாட்டுக்கு ஊழியத்துக்கு போகும்படி எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நேபாள் எனக்கு பிடித்த ஒரு தேச பகுதி, அருமையும் இனிமையுமான ஒரு தேசம். நான் அங்கே போய் வந்திருக்கிறேன். என் மனைவி போனதில்லை. நான் சொன்னேன், இந்த சந்தர்ப்பத்தை விடவே கூடாது. பல தடவைகள் நீ நேபாளத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேம்மா. நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார், விடவே கூடாது. உடனே நோட்டீஸ் அடிக்க சொல்லு. பொறுத்திருந்து ஜெபிக்க நேரம் இல்லை. நேபாளம் எங்களை கவர்ந்து இழுத்தது.
நோட்டீஸ் அளித்தார்கள். மீட்டிங்க்கு வேண்டிய எல்லா ஒழுங்கும் செய்தார்கள். அந்த தேவனுடைய திருச்சபை நிரம்பி வழிந்தது. ஆனால் பாருங்கள், கடைசி நிமிஷத்தில் டிக்கெட் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் போய்விட்டது. வெறும் 25,000 ரூபாய் அல்லது அதற்கும் சற்று கூடுதலான பணம். எங்களுக்கு வெட்கமாய் போய்விட்டது. அந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட அநேகர் போய் அந்த நாட்டில் சேர்ந்த பிறகும் கூட நானும் என் மனைவியும் போகவே முடியவில்லை. எனக்கு அழுகை வந்தது. இயேசுவே, 25,000 பணம் இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டது என்று பெரிய கவலை. என் உள்ளம் உடைந்தது. அடுத்த நாள் சாயங்காலம் நேபாளத்திலிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. ஐயோ பிரதர், நல்ல வேளை நீங்க வராம விட்டீங்க. நல்ல வேளை நீங்க வராம விட்டீங்க. ஐயோ, நீங்க வந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ எங்களுக்கு தெரியாது. நல்ல வேளை நீங்க வராமல் விட்டீர்கள் என்று கதறினார்கள் டெலிபோனில். என்ன ஆயிற்று என்று கேட்டேன். ஐயா, பூமி அதிர்ச்சி நடந்ததே. நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய சபை ஆராதனை நடக்கும் பொழுதே பூமிக்கு அடியில் போய்விட்டது. உங்கள் வால் போஸ்டரோடு, வெல்கம் போர்டோடு அப்படியே தரைக்குள் போய்விட்டது. நீங்கள் பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்க வேண்டிய அந்த நேரம்தான் இந்த ஆலயம் மண்ணுக்குள் போனது. ஒரு பக்கம் துக்கம். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், அவர்கள் நிறைந்திருந்த ஆலயம் மண்ணுக்குள் போய்விட்டது. இன்னொரு பக்கம், தேவனே எங்களை காப்பாற்றினீரே, உமக்கு நன்றி. பல நேரத்தில் தேவன் நம்மை தடை செய்கிறார். தடை செய்கிற அதிகாரமும் உரிமையும் நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, தடை செய்கிற தேவன் அந்த தடைக்கு மாறாக இன்னொரு வழியை நமக்கு காட்டி நம்மை ஆசீர்வதிக்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய மனிதனாகிய பவுல் அடிகள் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகும்படி பிரயாசம் பண்ணுகிறார். பவுலடிகள் சும்மா போயிருப்பாரா? அவரோட சேர்ந்து பாட்டு பாட ஒரு கூட்டம், ஜோமன் ஒரு கூட்டம், சந்தோஷ சமாதானத்தோடு சுவிசேஷ அறிவிக்க ஒரு கூட்டம் என்று ஜாம் ஜாம் என்று போயிருப்பார். நம்ம பவுலன்னு வர்றாரு கூட, பிரயாணத்துல நமக்கு என்ன குறை தடை இருக்க போகிறது என்று சொல்லி வந்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை தடை செய்தார். பவுலுக்கு ஒரே துக்கம். நான் ஷாப்பிங் போகலையே, பிக்னிக் போகலையே, இயேசு சுவாமி அறிவிக்கதானே போக, ஏன் தடை செய்கிறார் என்ற கவலை அவருக்கு. அன்று இரவு தேவன் அவரோடு பேசினார். என் அன்பு மகனே, இதிலும் விசேஷமான ஒரு இடத்தை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அதிக தேவை நிறைந்த ஒரு இடத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அங்கு உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறேன் என்று தேவன் சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினார். மோசே ஒரு வினோதமான ஜபத்தை செய்கிறார். தேவனே, நாங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், ஆயிரக்கணக்கான மைல்கள் நாங்கள் போக வேண்டியது இருக்கிறது. வனாந்தரத்தில் போக வேண்டியது இருக்கிறது. போக வேண்டிய வழியில் எங்களுக்கு பல உபத்திரவங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி கானான் என்னும் தேசத்தில் நாங்கள் போய் இந்த ஜனங்களை சேர்க்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே நீர் முன் செல்லாத பட்சத்தில் இந்த பிரயாணம் எனக்கு அவசியம் இல்லை என்று கண்ணீர் வடிக்கிறார். தேவனுடைய இருதயம் குளிர்ந்தது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லி இருப்பார்? அரபு நாட்டில் அரசர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேத்தி, அவள் மிகவும் படித்த ஒரு ஞானமுள்ள பிள்ளை. இந்த அரசரும் அந்த காலத்து வம்சத்தை சேர்ந்தவர், படிப்பில் குறைந்தவர். இந்த பேத்தி தான் துணிச்சல்காரி. தாத்தா, நீங்க பண்றது தப்பு, இப்படி எழுதக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாது என்று அவருக்கு புத்திமதி சொல்லுகிறார். ஒரு நாள் அவளுக்கு கல்யாணம் நடந்த சூழ்நிலை வந்தது. தாத்தா சொன்னாரம்மா, வயசாகி போச்சு, செக்யூரிட்டி ப்ராப்ளம் வேற,
அதனால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொன்ன தெரியுமா? அப்படின்னா கல்யாணமே வேண்டாம், எங்க தாத்தா வராத கல்யாணம் எனக்கு வேண்டான்னு. அரசர், ஹெலிகாப்டர் கொண்டு வாங்கடா, கல்யாண மேடைக்கு பின்னால என்னை இறக்கி விட்டுருங்க, ஏன் பேத்தி நான் வரலன்னா கல்யாணம் கட்ட மாட்டேங்கிறா, நான் எப்படி போகாம இருப்பேன்னு வந்து உட்கார்ந்துட்டார் தாத்தா. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். அவருக்கு உச்சி குளிர்ந்து போச்சு. மோசே சொல்லிட்டார், எத்தனை லட்சம் தேவதூதர் போனாலும் சரி. 32ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, 2 சேனைகளான தேவ தூதர்கள் யாக்கோபை வரவேற்கிறார்கள். வாங்க என்ன, எப்படி இருக்கீங்க? தேவ தூதர்கள். 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10 முதல் 13 வசனங்களை பாருங்க. வேதம் சொல்லுகிறதே, வானத்துக்கும் பூமிக்கு நடுவே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததே, அங்கு தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார்களாம். தேவ தூதர்களை காண்பது அவருக்கு பழகின ஒரு விஷயம். 2 சேனைகள் நிறைந்த தேவ தூதர்களை கண்டார். ஆகவே இந்த இடத்திற்கு மகனாயும் என்று பெயரிட்டார். ஆனாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் ஒத்து வராதுங்க, ஆண்டவர் வந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை சந்திக்க வேண்டும். மோசே சொல்லுகிறார், தேவனே, 20 லட்சம் ஜனங்களை நான் எப்படி கூப்பிட்டு செல்வேன்? ஆகவே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லாத பட்சத்தில் எனக்கு இந்த பிரயாணமே வேண்டாம் என்று ஒரே பிடிவாதம் அவருக்கு. 14 வசனத்தில் தேவன் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். எபிரேய மொழியில் இது வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், my presence will take you forward. என் சமூகம் உன்னை முன்பதாக அழைத்து செல்லும். இன்று முதற்கொண்டு என் சமூகம் உன்னை முன்பதாக அழைத்து செல்லும். my presence will take you forward. தேவனுடைய பிரசன்னத்தை யாரும் நிறுத்தி வைக்க முடியாது, அடக்கி வைக்க முடியாது, அடைத்து வைக்க முடியாது. தேவனுடைய பிரசன்னம் போய்கொண்டே இருக்கும், யாரும் தடை செய்ய முடியாது. It's a moving power and presence. The presence of God is always moving forward, my dear friends. You can never stop it. It always moves. You cannot hold the presence of God forever with your own might and prayer, with your own systems and traditions. The presence of God cannot be withheld. It will keep on going. போகும்போது தனியாக போகிறாரா? அவர் என்ன சொல்லுகிறார்? கானான் நாட்டுக்கு போய் நான் என்ன செய்ய போறேன்? யார் இருக்கா எனக்கு? நீங்க தானடா எனக்கு கானான். ஆகவே நீ வரலன்னா நான் கானான்ல போய் என்ன செய்ய போறேன்? மோசே, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நீ ஆபீஸுக்கு போகும்போது என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். வீட்டுக்கு போகும்போது என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நீ வெளியே போகும்போது என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என் சமூகத்தை நான் உனக்கு அன்பளிப்பாய் கொடுக்கிறேன். தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் முன்பதாக செல்லும் என்று தமிழில் இருந்தாலும் எபிரேய மொழியில் எப்படி இருக்கிறதே, தேவனுடைய சமூகம் உன்னை முன்பதாக அழைத்து செல்லும். தேவனுடைய சமூகத்தை உடைய ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் அவன் பின்னோக்கி செல்ல போகிறதில்லை, முன்னோக்கி செல்ல போகிறான். அவன் தேவனுடைய திருச்சபை முன்னோக்கி செல்ல போகிறது, அவன் குடும்பம் முன்னோக்கி செல்ல போகிறது. இனி இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்முடைய பலத்தால் ஞானத்தால் வாழ முடியும் நினைக்கிறீர்களா? கிடையாது பிரியமானவர்களே. தேவனுடைய சமூகம் நம்மை முன்பதாக அழைத்து செல்ல போகிறது. The presence of God will take us forward. ஆகவே இன்று நம்முடைய ஊழியம் முன்னோக்கி செல்ல போகிறது. It's going to go forward. Our education is going to go forward. Our economy is going to go forward. My presence will take you forward, says the Lord. இதுல என்ன ஆச்சரியம் பாருங்கள். மோசே மட்டும் தனித்து அந்த பிரசன்னம் தூக்கி கொண்டு போகவில்லை, 20 லட்சம் பேரையும் தூக்கி கொண்டு போனது. இன்று தேவன் நமக்கு கொடுக்க போகிற பிரசன்னம் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய முழு குடும்பத்தையும் தூக்கி கொண்டு செல்ல போகிறது. நம்முடைய திருச்சபை முழுவதையும் தூக்கி கொண்டு செல்ல போகிறது. It's going to take the whole family forward and the whole society forward. T.D. Jakes என்று ஒரு கடவுளுடைய மனுஷர் அமெரிக்காவில் இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் சொன்னார்,
அடுத்த மாதம் நம்முடைய ஆலயத்தில் எல்லாரும் கோடீஸ்வரராய் மாறிவிடுவீர்கள் என்றார். பலருக்கும் புரியவில்லை. அற்புதம் நடந்தது. அநேக விசுவாசிகளின் வீட்டின் கீழே பெட்ரோல் தோன்றினது. சேட்டலைட்டிலிருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டின் கீழும் பெட்ரோல் இருக்கிறதை கண்டுபிடித்து அதிகாரிகள் ஓடி வந்தார்கள். உங்க வீட்டுக்கு கீழே பெட்ரோல் இருக்குதுங்க, நாங்கள் அதை குழாயை வைத்து எடுத்துக்கொள்கிறோம், வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிவித்தார்கள். முதல்ல யார் வீட்டுக்கு வந்துச்சு தெரியுமா? டிடி ஜேக்ஸ் வீட்டுல தான் வந்துச்சு. இன்னொரு ஆச்சரியம், சாயர்புரம் என்ற இடம் தமிழகத்தில் இருக்கிறது. பாம்புகள் நிறைந்த ஒரு இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம், மழை இல்லாத ஒரு இடம், காடுகள் முள்காடுகள் நிறைந்த இடம், நரிகளும் ஓநாய்களும் சுற்றித் திரிந்த இடம். இயேசு சுவாமியின் பெயர் அங்கு கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவின் பெயர் இந்த நகரத்துக்கு மிஷனரிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இயேசு சுவாமியினுடைய பிரசன்னம் அங்கு ஓடி வந்தது. என்ன நடந்தது? முழு கிராமத்தையும் தேவன் பரலோகமாக மாற்றினார். அந்த கிராமத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம், அத்தனை பேருக்கும் அபிஷேக ஊழியம். ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். சாயர்புரமா, ஓ இவங்க கீழே போக மாட்டான், யாரும் இவனை ஜெயிக்க முடியாது. முழு கிராமமும் தேவனுடைய ஆளுகையின் கீழ் வந்தது. முழு கிராமமும் முன்னேறினது. கர்த்தர்களை முன்பதாக அழைத்து செல்ல போகிறார். The presence of God will take you forward. One more hallelujah to the Lord. One more hallelujah to the Lord. One more hallelujah to the Lord. The presence of God will take you forward from today, says the Lord. Hallelujah. தேவனுடைய சமூகம் என்றால் என்ன? What is called the presence of God? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கேள்வி கேட்கிறது. தேவனுடைய சமூகம்னா என்ன? உணரத்தக்க விதத்தில் தேவனுடைய செயலையும் அவருடைய கிரியையும் அவருடைய நடமாட்டத்தையும் ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அல்லது அறியக்கூடிய அளவிற்கு தெரியும் பொழுது அதற்கு சமூகம் என்று நாம் அழைக்கிறோம். The presence of God. Hallelujah. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற சில பாக்கியங்களை நாம் இன்று தியானித்து தேவனுடைய கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். 31:20 சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, நாவுகளின் சவுக்கிற்கு நீர் அவர்களின் சமூகத்தின் மறைவிலே மறைத்து. தேவனுடைய சமூகம் நமக்கு முதலாவது செய்கிறது என்ன? நம்மை மறைக்கிறது. திடீரென்று நாம் மறைந்து விடுகிறோம், மனுஷர்களின் கண்களுக்கு மறைந்து விடுகிறோம். கர்த்தருடைய கரம் அவருடைய பிரசன்னம் நம்மை மறைக்கிறது, பிசாசின் கண்களுக்கு மறைக்கிறது. அங்குதான் இருப்போமானால் நம்முடைய கண்களுக்கு, அவர் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாதபடி தேவன் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். பெரிய அபிஷேகம் தான், ஆனால் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். பெரிய ஊழியம் தான், ஆனால் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். பெரிய தீர்க்க தரிசனம் தான், ஆனால் மறைத்து வைத்திருக்கிறார். பெரிய பொக்கிஷம் தான், தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்கிறார். யாரும் அதை கொண்டு போகாதபடி மறைத்து வைத்திருக்கிறார். அந்த சமூகம் நமக்கு முன்பதாய் போய்கொண்டு இருக்கிறது. அந்த சமூகத்திற்குள் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார், ஆனால் மறைந்திருக்கிறது. இட்ஸ் ஹிடன். தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை மறைத்து வைக்கிறார், ஊழியர்களை மறைத்து வைக்கிறார். 1 நாளாகமம் 16:11 சொல்லுகிறது. சங்கீதம் 105:4 சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அது வல்லமையை நாடுங்கள். 1 நாளாகமம் 16:27 சொல்லுகிறது. சங்கீதம் 96:6 சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் கனமும் மகிமையும் மேன்மையும் இருக்கிறது, ஆனால் மறைத்து வைத்திருக்கிறார். என் சமூகம் முன்பதாய் போகிறதப்பா, அந்த சமூகத்தில் உனக்கு வேண்டிய எல்லாம் மறைந்திருக்கிறது, நீயும் அதில் மறைந்திருக்கிறாய். You are hidden. பல நேரத்தில் நம்முடைய உறவினர்களுக்கு நம்மை தெரிகிறது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு தெரிகிறது இல்லை, ஊர் உலகத்தில் நமக்கு போன் வரும், ஆனா எதிர் வீட்டுக்காரர் நமக்கு யாருன்னு தெரியாது. தேவன் மறைத்து வைக்கிறார். அவசியம் இல்லாத புகழ்ச்சிக்கு நம்மை மறைத்து வைக்கிறார், தேவையில்லாத பெயருக்கு நம்மை மறைத்து வைக்கிறார். என்று தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன் சமூகத்தில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன்.
மந்திரவாதி கோடாங்கி அனுப்புவான். அந்த கோடாங்கி தேடி தேடி பார்த்து வந்த வழியை திரும்பி போய்விடும். உனக்கு விரோதமாய் வருகிற வார்த்தைகள் உன்னை தேடி வந்து திரும்ப போய் எதற்காக? தேவனை மறைத்து வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவர் சமூகத்தில் மறைத்து வைக்கிறார். 41:12 சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் நம்மை நிலை நிறுத்துகிறார். He establishes in your presence. தேவனுடைய சமூகத்தில் நம்மை அவர் நிலை நிறுத்துகிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல. ஆலயத்துக்கு வருகிறோம், 2 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், அது அல்ல. அவருடைய சமூகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். A man who is established in the presence of God. 51:11 தாவீது அரசன் புலம்புகிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதது. எங்கு போவேன்? 119:7 சங்கீதத்தில் புலம்புகிறார், உம்முடைய சமூகத்துக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? யோனா புஸ்தகம் 1:3 மற்றும் 7-9 ஆகிய வசனங்களை பாருங்க. யோனா 1:3, 1:7, 1:9 ஆகிய வார்த்தைகளில் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் என்று அறிந்து, he was running away from the presence of God. What does it mean? தேவனுடைய பிரசன்னம் நினிவே என்னும் ஊருக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்காக ரூட்டை மாற்றப் போகிறதில்லை. அவர் பாட்டுக்கு போகிற இடத்துக்கு போய்கொண்டிருப்பார். யோனா தீர்க்கதரிசிக்கு தெரியும், தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பதாய் அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போய்விட்டது என்று. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்திலிருந்து விலகி போகிறார். யோப்பா பட்டணத்தில் இருந்தால், எருசலேமில் இருந்தால், தேவனுடைய திட்டத்து தீர்மானத்திலிருந்து அவர் வேறு திசைக்கு போகிறார். என் பிரியமானவர்களே, ஒன்னை நாம் மறந்து போகவே கூடாது. தேவனுடைய பிரசன்னம் ஒரு விசேஷமானது, வித்தியாசமானது. அது தேவனை மறைத்து வைக்கிறார். You are hidden in the presence of God. நம்முடைய ஆலயத்தை ஒரு பிரசன்னத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால நம்மளை யாருக்கும் தெரியாது. ஆறு சபையா கேள்விப்பட்டதே இல்லையா? ஆனா நம்ம தான் 30 வருஷமா இருக்கும். யூடியூப்ல தேடினா 1/2 மணி நேரம் தேடினா ஒரு பிரசங்கம் வருது. வெப்சைட் இருக்கான்னு தெரியல. டெபோரா ஃபெலோஷிப்னு ஒண்ணு சொல்ல வேண்டியது இருக்கு. மறைத்து வைத்திருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்தில் கர்த்தர்களை மறைத்து வைத்திருக்கிறார். பிறகு நிலை நிறுத்துகிறாராம். எஸ்டாப்ளிஷஸ். 6:2 ஓசியா புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்து, we shall live in the presence of God. முதலாவது அவருடைய பிரசன்னத்தில் நம்மை மறைத்து வைக்கிறார். மனித கண்களுக்கு, மனித நாவுகளுக்கு தேவன் நம்மை மறைத்து வைக்கிறார். இரண்டாவது, அந்த சமூகத்தில் நம்மை நிலை நிறுத்துக, எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். மூன்றாவது, நாம் அந்த தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி செய்கிறோம். லிவிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான்கு 14 ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, காயின் என்னும் மனிதன் தேவனுடைய தண்டனையை சகிக்க கூடாமல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். தேவனே, உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை துரத்தினால் நான் எங்கே போவேன்? பூமியில் நிலையற்றவனாய் நான் அலைந்து திரிவேனே என்று புலம்புகிறான். நான் நிலையற்றவனாய் இருப்பேன். தேவ சமூகத்தை விட்டு நாம் வெளியே போகும்போது என்ன நடக்கிறது? நிலையற்றவர்களா இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் நடுங்குகிறது, நிலையற்றதா இருக்கிறது. நம்முடைய ஊழியம் நடுங்குகிறது, நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம் நடுங்குகிறது. We are shaken when we are out of the presence of God. காயின் சொல்லுகிறான், ஐயோ, உம்முடைய சமூகத்தை விட்டு வெளியே போனால் நான் என்ன செய்வேன்? என்னை துரத்தி விடாது, இந்த சமூகத்தில் என்னை வைத்துக்கொள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3, 4, 8 ஆகிய வசனங்களை வாசித்து பாரு. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாரு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொன்னார், என் சமூகத்தை நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் அதன்படி செய்தேன். ஒருவேளை நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல்
பிடிவாதம் காண்பிப்பீர்கள் என்றால், கடினமாய் நடப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆலயத்தை என் சமூகத்திலிருந்து நான் வெளியே தூக்கி போட்டு விடுவேன். சர்ச், நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய திருச்சபையில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இல்லை, அவருடைய பிரசன்னத்தில் திருச்சபை இருக்கிறது. The church does not contain the presence of God, but the presence of God contains the church. It is not that the presence of God is present in the church, but the church is present in the presence of God. எவ்வளவு அலங்காரமான திருச்சபையாக இருந்தாலும் நான் அதை என் சமூகத்திலிருந்து தூக்கி போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தின் 3 ஆசீர்வாதங்கள். முதல் ஆசீர்வாதம், உங்களை முன்பதாக அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கும். யாரும் உங்களை தடை செய்ய முடியாது. உங்கள் பொருளாதாரம் முன்னேற போகிறது, விசுவாச வாழ்க்கை முன்னேற போகிறது, ஊழியம் முன்னேற போகிறது. முன்னேறி கொண்டேதான் என் சமூகம் என்னை முன்பதாக அழைத்து செல்லும். Nobody can stop it. அப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன நடக்குமா? மீகா 1:5 பாருங்க. வேதம் சொல்லுகிறது. ஆகாய் 1:5 வாசிங்கம்மா. அது வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. தேவனுடைய சமூகத்தில், in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் பர்வதங்கள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த வார்த்தையை தன் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க ஆண்டவருக்கு. Even the mountains cannot stop the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை தடை செய்கிற மலைகள் இந்த உலகத்தில் இல்லை பிரியமானவர்களே. பர்வதங்கள் மெழுகை போல் உருகுகிறது. அவருடைய சமூகத்தில் உருகுகிறது. அவர் 10:9 என்னாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் சத்துருக்கள் அழிந்து நொறுங்கி போவார். அதே நமக்கு என்ன சொல்லுகிறார்? 16:11 சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. Eternal joy. சங்கீதம் 21:3 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால் நீர் அவரை பூரிப்பாக்குகிறது. ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடவே கூடாது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை எவ்வளவு வேகமாய் இழுத்து கொண்டு செல்லுகிறதோ அவ்வளவு வேகமாய் இன்னொரு சக்தி நம்மை பின்பதாக இழுக்கும்படி போராடி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும். ஆண்டவர் போகிற வழியில் இவன் போய்விடக் கூடாது என்பதற்காக இன்னொரு சக்தி, இன்னொரு மாய வலை, இன்னொரு யோசனை நம்மை பின்பதாக எப்போதும் இழுத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை தடை செய்வதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லாதது நிமித்தம் நம்மை அதிலிருந்து விலகச் செய்யும்படி இரவும் பகலும் அது போராடி கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அது எப்படி கண்டுபிடிப்பது? உங்க சமூகத்தில் நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. Eternal joy, fullness of joy. பரிபூர்ண ஆனந்தத்தை தேவன் தன் சமூகத்தில் வைத்திருக்கிறார். என் சமூகம் உன்னை முன்பதாக அழைத்து செல்லும். எங்கு அழைத்து செல்லுகிறது? எல்லா இடத்திற்கும் அல்ல, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த காலத்திற்கும் வாக்குத்தத்தத்தின் பூமிக்கும் என் சமூகம் உன்னை அழைத்து செல்ல போகிறது. ஹல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறது. தேவன் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார், பாதையை வைத்திருக்கிறார், ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், ஒரு வாக்குத்தத்தத்தின் பூமியை வைத்து அதற்கு நேராக தேவனுடைய பிரசன்னம் நம்மை அழைத்து செல்ல போகிறது. அந்த பிரசன்னம் உங்களை இங்கும் அங்கும் அலைய விட போகிறதில்லை. அந்த பிரசன்னம் என்ன செய்கிறது? நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த லக்கை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது. We will not be missed out.
35:8 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. முட்டாள்கள் தான், ஆனாலும் கெட்டு போவதில்லை. 42:16 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, குருடனை அறியாத பாதையில் நான் நடத்துகிறவர்கள். என் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகம் எந்த சக்தினாலும் நிறுத்தக்கூடாது. அது உங்களுக்கு முன்பதாக போய்கொண்டே இருக்கிறது. அது உங்களோடு போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இதற்கு நான் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன். உடன் செல்லும், சொல்லுங்க, உடன் செல்லும் தேவ சமூகம். தேவனுடைய சமூகத்தையும் நம்மையும் பிரிக்க கூடாதபடி உடன் செல்லும் தேவ சமூகம். ஹல்லேலூயா. இரண்டாவது பெயர் வைத்திருக்கிறேன், ஊருக்கு கொண்டு செல்லும் தேவ சமூகம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு நேராக மட்டுமே தேவனுடைய கரம் நம்மை அழைத்து செல்ல போகிறது. 23, 20, 21 யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் தேவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவேன், நீங்கள் போக வேண்டிய வழி அவர் உங்களுக்கு காட்டுவார். அந்த தூதனுக்கு ஒரு பெயரை தேவன் வைத்திருக்கிறார், பிரசன்னத்தின் தூதனானது, ஏஞ்சல் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதோட அர்த்தம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற ஒரு விசேஷமான ஒரு தேவ தூதன். நம்முடைய தூய வாழ்க்கை தேவனுடைய பிரசன்னத்தை தாங்குவதற்கு தகுதியற்றதாய் பல நேரம் மாறிவிடுகிறதில் அவர் என்ன செய்கிறார்? அந்த பிரசன்னத்தை தாங்கக்கூடிய சக்தியுடைய, ஞானமுடைய, பரிசுத்தமுடைய தன்னுடைய தூதனானவரை தேவன் அங்கு அனுப்புகிறார். அவர் அந்த பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தில் அவர்களின் வேதாகம புஸ்தகத்தை சுமந்து செல்வதற்கு என்று அவர்கள் ஒரு நபரை தெரிந்தெடுப்பார். வெளியே போகும்போது வரும்போது சுமார் 21 தகுதிகள் அந்த வேதத்தை சுமக்கிற மனுஷனுக்கு இருக்க வேண்டும். முதல் தகுதி என்ன தெரியுமா? இத்தனை அடி உயரம் அவன் இருக்க வேண்டும். அளந்து அளந்து பார்ப்பார்கள். இரண்டாவது தகுதி என்ன தெரியுமா? ஒரு வியாதி அந்த உடலில் இருக்கக்கூடாது. மூன்றாவது தகுதி என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ண உடனே தகுதி போயிருது. நாலாவது ஒரு தகுதி இருக்கிறது, அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்கக்கூடாது. டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கூடாது, தாய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கூடாது. திருமணமாகாத ஒரு தனி மனிதனாக அவன் இருக்க வேண்டும். திருமணமான அன்றைக்கு அந்த வேத புஸ்தகத்தை அவன் தூக்க முடியாது. 21 தகுதிகளுடைய ஒரு மனுஷனை அவள் ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் தெரியுமா? அவளுக்கு ஒரு பயம். இந்த தூய புஸ்தகத்தை சுமப்பதற்கு தகுதியற்றவர்களின் கைகளில் கொடுத்தால் அந்த புஸ்தகத்தின் தூய்மை கெட்டுவிடும் என்று அவர்கள் பயந்து இப்படி ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். தேவனும் என்ன சொல்லுகிறார்? 63ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 7 முதல் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவளின் சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இன்று அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? எப்பா, அந்த சமூகத்தை சுமந்து கொண்டு போகிற தகுதியை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டில் என் தேவ தூதர்களை கொண்டு அந்த சமூகத்தை நான் சுமந்து கொண்டு போனேன். இந்த புதிய ஏற்பாட்டில் எனக்கு நீதான் இருக்கிறாய். என் சமூகத்தை நீ சுமந்து கொண்டு செல்ல போகிறாய். ஒவ்வொரு வீட்டுக்கு நீ போகும்பொழுதும் என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்ல போகிறதே, நீ சுமக்கிறவனா இருக்க போகிறாய். அந்த ஊருக்கு போய் சேருகிற வரைக்கும் அந்த கரம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்ல போகிறது. It's going to go along with you. மூன்றாவது ஒரு பெயரை வைத்திருக்கிறேன், உருவாக்கும் பிரசன்னம். The presence which makes things possible. நாம நினைக்கிறோம் பிரசன்ஸ், அதாவது எருசலேம்ல தேவ சமூகம், அப்படி கிடையாது. எங்கே தேவனுடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்படுகிறார்களோ அங்கே அவர்களோடு தேவ பிரசன்னம் போய்விட்டது. எருசலேமுடைய தேவ பிரசன்னம் பாபிலோனுக்கு போய்விட்டது தானியேலின் நிமித்தம். அங்கிருந்து தேவனுடைய பிரசன்னம் எஸ்தர் ராஜாத்தின் நிமித்தம்
அகாஸ்வேர அரசனின் அரண்மனைக்கு போய்விட்டது. நாம் எங்கு போகிறோமோ அங்கு பிரசன்னம் உள்ளே நுழைகிறது. அந்த பிரசன்னம் என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. அங்க ஒரு சொசைட்டியை உருவாக்குகிறது, அங்க ஒரு ஃபெலோஷிப்பை உருவாக்குகிறது, அங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறது, அங்க ஒரு தொழிலை உருவாக்குகிறது. எங்கெல்லாம் தேவனுடைய சமூகம் போகிறது அங்கெல்லாம் காரியங்கள் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது உருப்படாமல் போகிறதில்லை, உருவாகிறது. அன்பு உருவாகிறது, பாசம் உருவாகிறது, அந்த குடும்பம் உருவாகிறது. இட்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் ரீகிரியேட்டட். நம்மையும் அறியாமல் நடக்கிறது. 9ஆம் அதிகாரம் 18வது வசனம், 9:25 உபாகமத்தின் புஸ்தகத்தை பாருங்க. மோசே எனும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் 40 நாட்கள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக விழுந்து கிடந்தேன். தேவ சமூகத்தில் உங்களுக்காக எதற்காக விழுந்து கிடந்தேன்? நீங்கள் அழிந்து போகாதிருக்கவும், மறுபடியும் தேவன் உங்களுக்கு தன் இரக்கத்தை காண்பிக்கவும், தன் கட்டளைகளை உங்களுக்கு கட்டளையிடவும் நான் உங்களுக்காக பரிந்து பேசினேன். The presence of God. என் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் அழிய போகிறதில்லை, உருவாக போகிறது. நம்முடைய பிள்ளைகள் அழிய போகிறதில்லை, உருவாக போகிறார்கள். நம்முடைய சபை 2 துண்டாய் 4 துண்டாய் போகிறதில்லை, உருவாக போகிறது. The presence of God உருவாக்குகிறது. என்ன ஒரு ஆட்சி! உடன் செல்லும் தேவனுடைய கிருபை பிரசன்னம், ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேவனுடைய பிரசன்னம். அது மட்டுமல்ல, நம்மை உருவாக்குகிற தேவனுடைய பிரசன்னம். 18:12 என்னாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, மோசேயினுடைய மாமனாரும் மோசேயினுடைய 70 மூப்பர்களும் தேவ சமூகத்துக்கு போனார்களாம். அங்க அமர்ந்து அவரோடு சாப்பிட்டார்களாம். God created a society there. He formed a society there. என் பிரியமானவர்களே, நாம் சாப்பிடுவது எங்கு? அவருடைய சமூகத்தில். நாம் தங்கியிருப்பது எங்கு? அவருடைய சமூகத்தில். நாம் வாழப்போகிறது எங்கு? அவருடைய சமூகத்தில். தேவனே, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது. கடைசியாக the presence of God என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் 3 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த 3 பொருளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரே நேரத்தில் அமையும் பட்சத்தில் அதற்கு பிரசன்னம் என்ற ஒரு வார்த்தை அவர் கொடுக்கிறார். பிரசன்னம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் 3 பொருள்களை உடையது. ஒன்று சமாதானம், பீஸ். 2வது ப்ரொவிஷன், 3வது ப்ரொடெக்ஷன். இந்த 3 ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவன் தேவ சமூகத்தில் இருக்கிறான் என்று எபிரேய மொழி பேசுகிற ஜனங்கள் ஒத்துக்கொள்கிறார். இந்த தேசம் தேவ சமூகத்தில் இருக்கிறதா? இங்க இருக்கிற எப்படி பீஸ் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ப்ரொவிஷன் இருக்கிறது, ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. இந்த வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்கிறதா? இருக்கிறது. எப்படி? சமாதானம் இருக்குது, தேவனுடைய போஷிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறதா? இருக்கிறது. என்ன? சமாதானம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய போஷிப்பும் இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பும் இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க! இன்று அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். அவருடைய சமாதானம். நீதிமொழி 16:7 சொல்லுகிறது, அவருடைய சத்துருக்களும் அவர்களோடு சமாதானமாகும்படி செய்வார். சத்துருக்களையும் சமாதானமாக்குகிற ஒரு விசேஷ பாக்கியம் இந்த ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. என் பிரியமானவர்களே, இந்த 3ஐயும் தேவன் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. சுவிஸ் நாட்டில் ஒரு ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கு ஒரு குறிப்பிட்ட பாதிரியாரை குறித்து விளக்கமாய் வரைபடங்கள் ஒரு தேவாலயத்தில் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஊழியரை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்த போது பெரிய சந்தோஷங்கள். சுவிஸ் நாட்டுடைய முதல் மிஷினரி அவர். அவரும் அவருடைய உதவியாளரும் இணைந்து இறைவனுடைய ஊழியத்தை செய்யும்படி புறப்பட்டு வந்தார். ஆனால் என்ன நடந்தது? அந்த போகிற இடத்தில் குளிர் கடுமையாக இருந்ததினால் அந்த உடன் ஊழியர் சில நாட்களுக்குள் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய்விட்டார். ஆனா இந்த பாதிரியாரோ என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஊழியத்தை விடமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். அந்த இரவு அவருக்கு குளிர் தாங்கவே முடியவில்லை. கண்களை திறந்து பார்க்க அவருக்கு நேரம் இல்லை. இருட்டு ஒரு பக்கம்,
இறுக மூடிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று கத 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 என்று அவரை யாரோ அணைப்பது போல் தோன்றினது. மெல்ல கண்ணை திறந்து பார்த்தா இருட்டுல ஒண்ணும் தெரியவில்லை. ஆனா அந்த கதகதப்பு அவருக்கு மகா இன்பமா இருந்தது. நன்றாக அப்படியே தூங்கி போனார். காலையில் எழுந்து பார்த்தார், அவருக்கு திடீரென்றது. அவர் தூங்கி கொண்டிருந்தது ஒரு கரடியினுடைய நெஞ்சுக்குள் தூங்கி கொண்டிருந்தார். வெள்ளை கலர் பனி கரடி. அவரும் இவர் இறுக பற்றி பிடித்துக் கொண்டு கொரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தது. இப்ப கரடியை எழுப்பவும் முடியவில்லை, அவரால் திரும்ப தூங்க முடியவில்லை. ஒரு வழியாக கரடி கண்ணை திறந்தது. அவரை பார்த்து கொண்டே இருந்தது. எதையோ புரிந்து கொண்டது. வேகமாய் கிடு கிடு என்று ஓடி போனது. 4-5 ஆப்பிள் பழங்களை கொண்டு வந்து அவர் கொடுத்தது. சரி, எப்படி இந்த கரடி நம்மளை சாப்பிட போகுது, அதுக்கு முன் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவோம் என்று அவர் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடித்தார். பிறகு அவரே பார்த்து கொண்டிருந்தது. என்ன நினைத்தோ தெரியாது, ஏரிக்கு போய் 4 மீனை பிடித்து கொண்டு வந்தது. என்னடா பச்சை மீனை கொண்டு வந்திருக்கு, எப்படி சாப்பிடுறது புரிந்து கொண்டது. நேரா போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அடுப்பை தூக்கிட்டு வந்துருச்சு. அந்த அடுப்பில் மீனை சுட்டு சாப்பிட்டார். அடுத்த ஊருக்கு ஊழியத்துக்கு போகணுமே நினைத்தார். அவ்வளவுதான். எங்கேயோ இருந்து ஒரு விளக்கு குத்திக்கிட்டு வந்துருச்சு அடுத்த வீட்டுல இருந்து. அவருக்கு முன்பதாக அந்த ஊருக்கு அது நடந்து சென்றது. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஆயுசு காலம் முழுக்க அந்த இறைவனுடைய ஊழியன் வாழ்ந்த நாள் கடைசி நாள் வரைக்கும் அந்த கரடி அவரை விட்டு போகவே இல்லை. அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தது, விளக்கு கொண்டு வந்தது, மீன் கொண்டு வந்தது, திருடர்களுக்கு அவரை பாதுகாத்தது, குளிருக்கு அவரை அணைத்துக் கொண்டது, நீரோடைகளை தாண்டும் போது அவரை சுமந்து கொண்டு போனது. கடைசி வரைக்கும் அந்த கரடி அவரை விட்டு விலகவே இல்லை. தேவன் அவருக்கு உதவி செய்தார், அவரை ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு கரடியை தேவன் உங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம், சமாதானம். 6:9 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, அவருடைய பெயர் சமாதான பிரபு. 2:14 எபேசியர் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தினுடைய காரணர். நம்முடைய சமாதானம் சீரழிவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை திரும்ப கொடுப்பதற்கு ஒரே ஒருவர் தான் காரணமா இருக்கிறார். சமாதானத்தின் காரணர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 7:2 சொல்லுகிறது, சமாதானத்தின் அரசர், ராஜா. 16:20 ரோமர் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன். இன்று உங்களுக்கு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். உங்கள் பிரச்சனையின் துவக்கம் எப்படி இருந்தாலும் சரி, முடிவு சமாதானம். சங்கீதம் 37:37 சொல்லுகிறது, உத்தமனை பார்த்து சன்மார்க்கனை பார்த்து நீ அமர்ந்திரு, அவன் முடிவு சமாதானம். 2வது போஷிப்பு, ப்ரொவிஷன். 22:14 ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, யெகோவா ஈரே என்பது. இந்த பொருளுடைய எபிரேய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் தேவையை சிருஷ்டித்து தேவையை சந்திக்கிற தேவன். பசியை யார் கொடுப்பது? ஆண்டவர் தான் கொடுக்கணும். பசி கொடுத்தால் சாப்பாடும் வேண்டும். பசி இல்லை என்பது மகாபெரிய தண்டனை, பசி எடுப்பது மகாபெரிய பாக்கியம். ஆனால் சாப்பாடு இல்லாமல் பசி எடுப்பது பெரிய தண்டனை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் தேவையை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, அந்த தேவையை உருவாக்கி அதை சந்திக்கிறவர். பசியை உண்டு பண்ணி பசியை ஆற்றுகிற தேவன், தாகத்தை உண்டு பண்ணி தாகத்தை தீர்க்கிற தேவன். அந்த தேவையை அவர் உண்டு பண்ணுகிறார். திருமணத்தின் தேவையை உண்டு பண்ணுகிறார். நமக்கு தெரியுது நம்ம கல்யாணம் வேணும்னு. அந்த தேவையை உண்டு பண்ணி அந்த தேவையை அவர் நிறைவேற்றுகிறார். தேவை ஒரு மனுஷனுக்கு வராத பட்சத்தில் அதை சந்திப்பதில் என்ன பிரயோஜனம்? எனக்கு வீடே வேண்டாங்க, வீடு இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு கார் தேவையில்லை, கார் இருந்து என்ன பிரயோஜனம்? அவசியமற்றது. ஆனா இறைவன் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு ஒரு தேவையை உண்டு பண்ணி, படிக்க வேண்டும் என்கிற தேவையை உண்டு பண்ணி, சம்பாதிக்க வேண்டும் என்கிற தேவையை உண்டு பண்ணி, அதை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறது. ஊழியம் வேண்டும் என்கிற அந்த தாகத்தை கொடுத்து அதை தீர்க்கிறது. நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு இடம் வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வருகிறது, அந்த எண்ணத்தை கொடுத்து அதை அவர் தீர்க்கிறது.
தேவையை அவர் சிருஷ்டிக்கிறார், தேவையை சந்திக்கிறார். என்ன பிரச்சனை? தேவன் சிருஷ்டிக்கிற தேவையை அவர் மட்டும்தான் சந்திக்க முடியும். அதான் பிரச்சனை. தேவன் உருவாக்குகிற தேவையை மனிதன் சந்திக்க முடியாது. எனக்கு ஒரு துணை வேண்டும், எனக்கு ஒரு மகன் வேண்டும், மகள் வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்ற அந்த தேவையின் உள்ளத்தில் வரும் பொழுது அந்த தேவையை அவர் தான் கொடுக்க முடியும். இறைவன் உண்டு பண்ணுகிற தேவையை மனிதன் தானாக தீர்த்து கொள்ள பிரயாசப்படும் பொழுது அவன் தோற்று போகிறான். எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். 2:14 ரோமர் புஸ்தகம் சொல்லுகிறது, மனிதனுக்கு இயற்கையாகவே உள்ளே ஒரு பிரமாணம் இருக்கிறது, எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அந்த நினைவை, அந்த தேவையை கொடுப்பது இறைவன் அல்லவா? அதை சந்திப்பதும் அவர்தான், நம்முடைய கிறிஸ்து ரட்சகர் மூலமாக. யெகோவா ஈரே என்றால் என்ன? தேவைகளை சந்திப்பவர் மட்டுமல்ல, தேவைகளை உருவாக்கி அதை சந்திக்கிற தேவன். பசியை உண்டு பண்ணி அதை போஷிக்கிற தேவன். தாகத்தை ஆயத்தப்படுத்தி அதை தீர்க்கிற தேவன். இன்று ஒருவேளை உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த தேவைகள் இறைவனால் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டவைகள். அவரால் உண்டாக்கப்பட்ட தேவையை அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அங்குதான் நாம் தவறு செய்து விடுகிறோம். தேவையை இறைவன் உருவாக்குகிறார், ஆனால் சந்திப்பதற்கு மனித உதவிகளை நாம் நாடி விடுகிறோம். வேறு வழி இல்லாமல் செய்கிறோம். என் பிரியமானவர்களே, தேவையை அவர் உண்டு பண்ணுகிறார். 41ஆம் அதிகாரம் 14 முதல் 41 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை அவர் தான் பஞ்சத்தை உண்டு பண்ணுகிறார். பிறகு அந்த பஞ்சத்தை தீர்க்க அவர் தீர்மானிக்கிறார். 1 சாமுவேல் 2:5-6 வசனங்களை பாருங்கள். அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவருமாயிருக்கிறார், கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! நமக்கு ஒரு தேவையை உண்டு பண்ண, வீசா வேணும்னு தேவையை உண்டு பண்றார், அவரே கொடுக்கிறார். டிக்கெட் வேணுன்ற தேவையை உண்டு பண்ணுகிறார், அவரே கொடுக்கிறார். தேவையை இறைவன் உருவாக்காத பட்சத்தில் அவர் அதை சந்திப்பதில் என்ன அற்புதம் இருக்கிறது? நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, அவர் தான் அதை அனுமதிக்கிறார், அதை அவர் சந்திக்க போகிறார். அதன் பெயர் தான் தேவனுடைய போஷிப்பு, தேவனுடைய ப்ரொவிஷன். ஹல்லேலூயா. கடைசியாக தேவனுடைய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். தேவனுடைய சமூகம் நம்மை பல விதத்தில் பாதுகாக்கிறது. அதில் ஒரு விசேஷமான பாதுகாப்பு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. 58ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் வாசித்து 8 முதல் பாருங்க. ஏசு 58 வசனம் 8. அவருடைய மகிமை உன்னை பின்பதாக காக்கும். His glory shall be a rear guard. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். முன்பதாக தேவனுடைய சமூகம் அழைத்து செல்லும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்கு பின்பதாக, நமக்கு திரும்பி பார்த்தா நமக்கு பின்னால் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். எதற்காக வருகிறார்? அந்த பிரசனத்தில் நாம் பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக நம்மை பிடித்துக் கொண்டே அவர் தள்ளி கொண்டு போகிறார். முன்பதாக தேவனுடைய அன்பின் வல்லமை இழுத்துக் கொண்டு போகும் பொழுது பின்பதாக நம்மை பாதுகாக்க ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது. நாம் பின் தங்கிவிடக் கூடாது என்பதற்காக, நம்மை தள்ளுவதற்கென்று, பாதுகாப்பதற்கென்று தேவன் தன் அன்பை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இல்லாட்டி நம்ம கிறிஸ்டியானிட்டில யாரும் இன்னைக்கு இருக்க மாட்டோம். விடுறாரா பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி திரும்ப இழுத்து கொண்டு வந்து போட்டுருவார், ஏதாவது ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பார், ஏதாவது ஒரு அன்பின் அடையாளத்தை கொடுப்பார், விடவே மாட்டார். அந்த இடம் போய் சேருகிற வரைக்கும் நீங்கள் பின்பதாய் போக அவர் விடவே மாட்டார். திரும்ப எகிப்துக்கு போக அவங்களை விடவே மாட்டார். திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போக விடவே மாட்டார். அவருடைய சமூகம் உங்களை முன்பதாக அழைத்து செல்கிற அதே சமயத்தில் பின்பதாக நீங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களை காக்கும்படி ஒரு கரம் உங்களுக்கு பின்பதாக இருக்கிறது. 41:4 ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் பிந்தினவர்களோடு இருக்கிறது. அவருடைய பெயர் முந்தினவர், ஆனால் யாரோடு இருக்கிறாராம்? பிந்தினவர்களோடு இருக்கிறார். சமுதாயத்தில் பிந்தி போய், வாழ்க்கையில் பிந்தி, ஓட்டத்தில் பிந்தி போய் கிடக்கிற ஜனங்களோடு தேவன் இருக்கு. எதற்காக? அவளை பாதுகாப்பதற்காக. என்ன ஆனாலும் சரிங்க, நம்மள ஆண்டவர் பின்னால விட மாட்டார். முன்னாலதான் கூட்டிட்டு போவார். பின்னால தட்டி தடுமாறி நின்னாலும் அவருடைய மகிமை நம்மை பின்பதாய் பாதுகாக்கிறது. மோசே
பயப்படாது. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். என் சமாதானம் உனக்கு முன்பதாக செல்லும். என் போஷிப்பு உனக்கு முன்பதாக செல்லும். என் பாதுகாப்பு உனக்கு முன்பதாக செல்லும். நீ அதுக்கு பின்னால போக வேண்டியதுதான். கானான் போய் சேருகிற வரைக்கும், பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் அந்த பிரசன்னம் உன்னை பாதியில் விட போகிறது இல்லை. உன்னை மட்டுமல்ல, உன் சபை அனைத்தை, ஆத்துமாக்கள் அத்தனை பேரை, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிக்கிற அத்தனை பேரையும், 20 லட்சம் பேரையும் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த பிரசன்னம் நான் விட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை மோசையை சுமந்து கொண்டு போன அதே பிரசன்னம் தான் கோபக்காரனை சுமந்து கொண்டு போனது, கோள்முட்டுன்னு சுமந்து கொண்டு போனது, கடினமுள்ளவனை சுமந்து கொண்டு போனது, கலகக்காரனை சுமந்து கொண்டு போனது, முறுமுறுக்குன்னு சுமந்து கொண்டு போனது. மோசையை சுமந்து கொண்டு போன அதே பிரசன்னம் அந்த முழு சமுதாயத்தையும் சுமந்து கொண்டு போனது. இந்த புது வருஷத்தில் அவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் மெழுகை போல் உருகுகிறது. அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் வேரோடு பேர்க்கப்படுகிறது. நாம் எழுந்து நிற்போமா? அவரை நோக்கி பார்ப்போம். முன்னோக்கி இழுத்துச் செல்லும் தேவ பிரசன்னம் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறது. நாம் முன்னுக்கு போகிறது அநேகருக்கு தெரியாதபடி மறைத்துக் கொள்ளுகிறது. அவருடைய சமூகத்தில் நம்மை அது நிலை நிறுத்துகிறது. அவருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருக்கும்படி செய்கிறது. 5:2 பிரசங்கி புஸ்தகம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாய், ஆகவே நீ துணிகரமா ஒரு வார்த்தையை சொல்லாமல், மனம் பதறி பேசாமல் இருந்தது. நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாய். என் பிரியமானவர்களே, இன்று ஒரு விசேஷமான ஒரு நாள். ஒரு சமூகம் உங்களை முன்பதாக அழைத்துச் செல்ல போகிறது. ஹல்லேலூயா. முன்னோக்கி அழைத்துச் செல்லும் பிரசன்னம், உடன் செல்லும் பிரசன்னம், ஊருக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும் பிரசன்னம். உருவாக்கும் பிரசன்னம். நாம் ஜெபிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு நாம் போய் சேருகிற வரைக்கும், இந்த பூமியில் நமக்கு நியமித்த அந்த வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு சேருகிற வரைக்கும், பரலோகம் என்னும் அந்த வாக்குத்தத்த பூமியை போய் சேருகிற வரைக்கும் இந்த பிரசன்ன வழியிலே நிற்க போவதும் இல்லை, விட போவதும் இல்லை. என் பிரசன்னம் உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகளையும் சுமந்து செல்லும், பேர பிள்ளைகளை சுமந்து செல்லும், இனி பிறக்க போகிற பிள்ளைகளை சுமந்து செல்லும், இனி 1000 தலைமுறை சுமந்து செல்லும், 20 லட்சம் பேரையும் சுமந்து செல்லுகிற தேவனுடைய பிரசன்னம் ஒருவரையும் அவர் விட போவதில்லை. உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயரையும் அவர் விட போகிறதில்லை. உங்கள் ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயரையும் அவர் விட போகிறதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற ஒருவரின் பெயராக விட போகிறதில்லை. என் சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும். இன்று முதற்கொண்டு முன்பதாக செல்லுகிறது. பர்வதங்களை மெழுகை போல் உருகச் செய்கிறது. இரக்கம் அதை நிறைவேற்ற போகிறது. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரக்கம் எங்களுக்கு துணையா இருக்கட்டும். அக்கினி எங்கள் முன்பதாக செல்லட்டும். இந்த பிரசன்னம் எங்களை பாதுகாக்கட்டும். இம்மட்டும் எங்களை மறைத்து வைப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சமூகத்தில் மறைத்து நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இருதயத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் மறைத்து வைத்திருக்கிற வீடு வாசலுக்காக ஸ்தோத்திரம். மறைத்து வைத்திருக்கிற டிக்கெட்டுகளுக்காக ஸ்தோத்திரம். வீசாக்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் மறைத்து வைத்திருக்கிற பாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்லாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். மனது உருகும் ஆசீர்வதி. எல்லா தடைகளையும் குறைகளையும் மாற்றி ஒரு விஷயங்கள் இறங்கும். இந்த சமூகத்தை எங்களுக்கு தான் ஆசீர்வதியும் சுவாமி. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டி மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம், பதிலை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள பரம தகப்பனே,
ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென்.